அஸ்ஸலாமு அலைக்கும். செகண்ட் ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறமா வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு இதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்மோக் மாதிரி 2 சைடும் வர ஆரம்பிச்சிச்சு. அது எனக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஃப்ளைட்ஸுமே இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. இந்த வாட்டி ட்ராவல் அப்போ தான் ஃபஸ்ட் ஃப்ளைட்லேயும் செகண்ட் ஃப்ளைட்லேயும் இந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஃப்ளைட்டில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. இவங்க 2 பேரையும் விண்டோ சைடில் விட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் வெளி சைடில் பார்த்துட்டே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளைட்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. பெரியவன் தூங்கிட்டான் கொஞ்சம். சின்னவன் வெயிட்டிங் ஹவர்ஸ்லேயே 1 ஹவர் தூங்கினதுனால சுத்தமாக அவன் தூங்கவே இல்லை. நான் பக்கத்து சீட்லலாம் போய் படுக்க போட்டுட்டேன் பசங்களை. அதுக்கப்புறமா இந்த பில்லோ கொடுத்துருந்தாங்க. நான் கன்சீவாக இருக்கிறத ஏர் ஹோஸ்டர் நோட் பண்ணிவிட்டு, நீங்கள் எனி டைம்னாலும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுங்கள், அந்த சப்போர்ட்டுக்கு இந்த பில்லோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக சொன்னாங்க. ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் இந்த மாதிரி அவங்க நோட்டீஸ் பண்ணல போல், அதனால் எதுவும் சொல்லவே இல்லை. மீல் பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் மீலும் 2 வெஜ் மீலும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல் நல்லா இருந்தது, வெஜ் மீல் 2மே நல்லாவே இல்லை. அந்த ஸ்வீட்ஸும் நல்லா இருந்தது. என் பசங்க ஸ்வீட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸ்வீட்னால் யார் தான் சாப்பிடாமல் இருப்பாங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதோடு நாங்கள் இறங்கிட்டோம். 5 ஹவர்ஸ் இதோடைய ட்ராவல் டைமு.